இத்தனை வருடங்கள் திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இத்தனை ஆட்சிகள் நடக்கும்போது பிரச்சனைகள் வந்துச்சா? அப்ப இது வேணும்னே ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு தேவை, இவங்க சொல்றாங்க இது அயோத்தியா மாறிடும். யார் சொல்றா? நீங்க தானே சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. எந்த இடத்துலயாவது இந்துக்களோ இல்லைன்னா இவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்து முன்னணியோ இது அயோத்தியா மாத்துவோன்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க வந்து இது அயோத்தியா மாறிடுமான்னா அப்ப நீங்க தான் அதை சொல்றீங்க, நாங்க சொல்லல. அப்ப இவர்கள் வந்து இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருந்தால் இவர்களுடைய பாச்சா பலிக்காது, வாக்கு வங்கி கிடைக்காது. அந்த ஊர்ல இருக்க யாராவது தீபம் ஏத்த வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல, ஒருத்தர் சொல்லட்டும். இல்ல, இப்ப இருக்க அங்க இருக்க எல்லா இஸ்லாமியர்களுமே வந்து சேர்ந்துதான் போராட்டம் பண்றாங்க. கண்டிப்பா. அப்ப என்ன ஒரு விஷயம், நீங்க வந்து மக்களிடையே குழப்பத்தை விளைவித்து இந்த கலங்கின குட்டையில தான் மீன் பிடிக்க முடியுமாங்க. முருகரை பத்தி அவ்வளவு அவதூறா பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு போன கூடியவங்க முருகர் மாநாடு நடத்துறாங்க பழனியில. அப்ப திடீர்னு முருகர் மேல பக்தி வந்துருச்சா? அவங்க வந்து யார் பேச்சாளர்னா சுகிசிவம்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு. இவரை கொண்டு போய் நீங்க பேச்சாளர் எப்படி நீங்க நிப்பாட்டினீங்க? முருகர் இல்லைன்னு சொன்னவர் ஏங்க முருகர் மாநாட்டுல பேசுறாரு?